இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப சுவையான நூடுல்ஸுங்க. அப்படியே நம்ம இப்போ ரோட்டு கடையில் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸாக போட்டுடலாங்க. நூடுல்ஸாக அப்படியே போடுங்க, உடைக்காமல் போடுங்க. அதுவே வெந்து அழகாக நல்லா உதிரியாக வந்துடுங்க. இப்போ இந்த வந்து கொஞ்சம் ஓரளவு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா உடஞ்சிருச்சுங்க. நல்லா அந்த உருண்டையாக இருந்தது வந்து இந்த இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே ஒரு 70% நம்ம நல்லா வேக வைக்கணுங்க. இது இப்படியே இருக்கட்டும், நல்லா இது வேகணுங்க. வந்து அதுக்காக 100% நீங்கள் வேக வச்சிடாதீங்க. சும்மா நார்மலாக ஒரு 70%, ஏன்னா நம்ம மசாலாவோடு சேர்த்து 100% வேக வச்சுருவோம். அதனால் சும்மா ஒரு 70% நம்ம எடுத்து பார்க்குறப்போ கையில் வந்து இந்த மாதிரி நம்ம உடைக்கிறப்போ அது 2ஆக உடையணுங்க. இப்போ பாருங்கள், இது உடையலை. அதனால இதை நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து எப்போதும் எக்ஸ்ட்ரா தாங்க ஊற்றிக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனா தான் நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தாங்க தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாங்க. வடித்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நீங்கள் வடித்து எடுக்க போகிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி இந்த நூடுல்ஸை அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நல்லா 70% வெந்துருச்சு. நீங்கள் வந்து இன்னும் வேக வச்சிங்க, அந்த சுடு தண்ணியிலே வச்சிங்கன்னா இன்னும் வெந்துருங்க. நம்ம மசாலாலாம் போட்டு வதக்குறப்போ அது வந்து நல்லா குழஞ்சி உடஞ்சி நல்லா சாப்பாடு மாதிரி ஆயிருங்க. இது வந்து இப்படி வடித்து எடுத்துகிட்டு ஒரு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இதை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருந்தாலும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஒரு சின்ன தக்காளி தாங்க, சின்ன தக்காளியில் 1 சேர்த்துருக்கேங்க நான். இப்போ இந்த தக்காளி ரெண்டு வதக்கூட இது கூடயே கேரட் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தாங்க கேரட் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் கேரட் நிறையா சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வந்து ஓரம் வச்சுக்கலாங்க. ஏன்னா முட்டை ஊற்ற போகிறோங்கள, அதனால் ஓரம் வச்சுக்கலாங்க. நடுவில் முட்டையை ஊற்றி அதை உடச்சிக்கலாங்க. நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. முட்டையை மட்டும் கிண்டிக்குங்க. இப்போ வந்து வேக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இது கூடயே இந்த இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே நம்ம வந்து காரத்துக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காரமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூளுங்க, கொஞ்சோண்டு கரம் மிளகாத்தூளுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த நூடுல்ஸை போட்டோன்னா மெதுவாக கிண்டுங்க, ஏன்னா நூடுல்ஸு உடஞ்சிருங்க. இப்போ வந்து இது லைட்டாக பரட்டி விட்டாச்சுங்க. நம்ம இது கூட அந்த பொடியிலேயே, இந்த நூடுல்ஸ்லேயே இருந்த பொடியை போட்டுக்கலாங்க. இதுவே நிறையா இருக்குது பாருங்கள். இதுவே நம்மளுக்கு காரம் நல்லா கொடுக்குங்க. இப்போ வந்து இது கிண்டிக்கலாங்க. நல்லா மெதுவாக தாங்க கிண்டணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சி போயிருங்க. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி தாங்க இருக்கும்.
நம்மளோட ஏரியாவில் இப்போ இந்த நூடுல்ஸ் தாங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இது கூடயே கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கரண்டியில் தாங்க கிண்டுறோம். ஆனால் நூடுல்ஸ் ஒன்று கூட உடையவே இல்லை பாருங்கள். எப்படி வளர்த்தியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள். அப்படியே முழுசாக இருக்குங்க. நான் எடுக்கிறப்ப எல்லா நூடுல்ஸும் அத்தத்து விடுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா முழுசாக இருக்குங்க. நம்மளோட நூடுல்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.